தான் அவங்கள ஒரு வாட்டி லேபிள் பண்ணிட்டாங்கன்னா, அந்த லேபிள்லேருந்து தப்பிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க 5 பொண்ணுங்க, நாங்க தான் கேங்கு. நாங்க 5 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு தான் சுத்திட்டு இருப்போம். நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் ஹோல்டர்ஸ்குள்ள வரவங்க கிடையாது. வந்து ஒரு 5த், 6த் ஒரு 10த் ரேங்க்ல எடுப்பேன். நான் சில டைம் மேத்ஸ்ல மட்டமா மார்க் எடுப்பேன். கிளாஸ்ல வந்து லஞ்ச் பீரியட் வரதுக்கு முன்னாடியே லஞ்ச வந்து சாப்பிட்டுருவோம். அப்புறம் கிளாஸ்ல பசங்களுக்கும் எங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாது. மிஸ் கிட்ட மாட்டி தரேன் அப்படின்ற மாரி சண்டையிலே தான் போகும். டீச்சர்ஸ் யாராவது திட்ட போறாங்கன்னா கூட எங்களுக்கு சிரிப்பு வந்துரும். எங்களோட சிரிப்பு மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுதான் எங்களுக்கு பெரிய எதிரியா இருக்கும். யாரோட சாப்பாடையும் புடுங்கி திங்க மாட்டோம். எங்களோட சாப்பாட தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருப்போம். புடுங்கி புடுங்கி மாத்தி மாத்தி. பர்சனல் பவுண்டரீஸ் எல்லாம் அப்பவே நாங்க மெயின்டெயின் பண்ணுவோம். இப்படிதான் நாங்க இருந்திருக்கோம். ஆனா கிளாஸ்ல வந்து ஒரு டைம் லேபிள் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக லேபிள் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அது லேபிள் பண்ணிட்டாங்கன்னா, கிளாஸ்ல நடந்த பிரச்சனை, நடக்காத பிரச்சனை, அடுத்த கிளாஸ்ல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் எங்க மேல தான் சந்தேகப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச், செகண்ட் பெஞ்ச்லயும் உட்கார்ந்திருக்கோம். லாஸ்ட் பெஞ்ச்லயும் உட்கார்ந்திருக்கோம். ஏன் இத சொல்றேன்னா, ரீசென்ட்டா ஒரு கான்ட்ரோவர்சி நடந்துச்சு இல்லையா? தொழில்துறை அமைச்சர் வந்து ஸ்கூல்ஸ்க்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டே வந்து இங்கிலீஷ் நல்லா பேசலாம். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அப்சர்வ்டான ஸ்டேட்மெண்ட்டா ஃபீல் பண்ணேன். அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னோட ஸ்கூல் மெமரீஸ கொண்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, அவங்க ஆங்கிலம் பேசுறத நல்லா பேசுறாங்களா, நல்லா பேசலையா அப்படிங்கிறத வச்சு, அவங்க ஸ்கூல்ல லஞ்ச் பீரியட்ல சாப்பிடுறாங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் பிரேக்லயே சாப்பிடுறாங்களாங்கிறத வச்சு, கிளாஸ்ல ரொம்ப நெறைய சிரிக்கிறாங்களா, சிரிக்கிறது இல்லையாங்கிறத வச்சு, இதெல்லாம் எப்படி வச்சு ஒருத்தங்களோட நாலேட்ஜ நம்ம டர்ம் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. நாங்க 5 பேரும் எங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். பட் எங்கள ட்ரீட் பண்ண விதம் நெறைய இடங்கள்ல ஆக்சுவலி நெறைய விஷயங்கள் எனக்கு மறந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸ்கூல் டைம்ல நம்மள என்ன மாரி வார்த்தைகள் சொல்லி பேசுறாங்க, என்ன மாரி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டர்ம் நம்ம லைஃப் ஜர்னில ஒரு மெமரிய கிரியேட் பண்ண போகுது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்க்கு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வராம மாரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்கூல் லைஃப்ப பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தட்ஸ் ஆல் டிஃபரெண்ட் ஸ்டோரி. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அத ஷேர் பண்றேன். உங்க ஸ்கூல் லைஃப்ல நீங்க ரொம்ப ஃபன்னான கேங்கா இருந்திருக்கீங்களா? இல்ல வந்து ரொம்ப சாந்தமான கேங்கா இருந்திருக்கீங்களா? எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ கீழ டாக் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ரீல் வந்து ஒரு மெமரியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இப்பவும் இவ்வளோ வருஷம் கழிச்சும் அதே சேம் 5 பேர் கூட நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். டே டு டே லைஃப் என் லைஃப்ல என்ன பிரச்சனை நடக்குது, அவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை நடக்குது, சந்தோஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு வி ஆர் சோ பிரிவிலேஜ் டு ஹேவ் தட் ஃப்ரெண்ட்ஷிப் ஈவன் நவ். ஏன்னா நெறைய விமனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்ல மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஸ்கூல் லைஃப் இருந்திருக்கு. நாங்க ரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் பெஞ்ச் வி ஆர் சிட்டிங், நாங்க எல்லாருமே இப்போ நல்ல பொசிஷன்ல தான் இருக்கோம். தட்ஸ் டே 19 ஆஃப் 30 டேஸ் ஆஃப் ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட். அண்ட் ஆல்சோ எண்ட் ஆஃப் 30 டேஸ் கிவ் அவே இருக்க போகுது. ஸோ நெறைய இன்டராக்ட் பண்ணுவோம். நெறைய இன்டராக்ட் பண்றது மூலமா தான் அந்த கிவ் அவேக்கு நீங்களும் செலக்ட் ஆவீங்க. ஸோ யா, பை.